எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பரோட்டா எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதங்கட்டுங்க. ஓரளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க, இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு 80% வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துடலாம். நல்லா வந்து வதக்கி விடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். சீக்கிரம் தக்காளி எல்லாம் வெந்துடும். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே அரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வதங்கிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றிட்டு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பரோட்டா வந்து எடுத்துருக்கோங்க. அதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த பரோட்டா எல்லாத்தையும் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாரி நீங்கள் கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், பரோட்டா எல்லாத்தையும் ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் 2 வந்து முட்டை எடுத்துருக்கோங்க. 2 முட்டை எடுத்துருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஈவனாக எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க சால்னா எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், சால்னா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நான் நிறைய சால்னா ஊற்றிருக்கேன், நீங்கள் வேணால் கம்மியாக கூட ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வந்துட்டு ஓரளவுக்கு ஈவனாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்துட்டு கொத்தமல்லி இலைகள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த கொத்தமல்லி இலைகள் வந்து எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி இலைகளை சேர்க்குறனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு தாங்க இருக்கும். இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வந்து மாற்றியாச்சு. நம்ம கடையில் வாங்குகிற அதே கலர் டேஸ்ட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லி கொடுத்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ.